ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே பிறக்கும் போது என்ன நினைத்து கொண்டு பிறக்கிறது என்று மேடம் ஜெனி கோல் என்ற உளவியலாளர் ஒரு கருத்தினை முன்வைக்கின்றார். பெற்றோர்களுக்காகவே அந்த குழந்தை நினைக்கிறதாம் பிறக்கும் போது, என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. காரணம், நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் தான் என்னை பெற்றெடுக்கின்றீர்கள். தயவு செய்து பெற்றோர்களே, குழந்தை சொல்லுகிறதாம், இந்த உலகிற்கு நான் ஒரு கொடையாக இருப்பதாக என்னை வளர்த்தெடுங்கள். ஒரு சுமையாக இந்த உலகுக்கு நான் இருப்பதை போல் தயவு செய்து என்னை வளர்த்து விடாதீர்கள். காரணம், என்னுடைய விதி உங்கள் கையிலே இருக்கிறது, பெற்றோர்களாகிய உங்கள் கையிலே இருக்கிறது என்று உங்களுடைய குழந்தை பிறக்கும் போதே சொல்லுகின்றதாம். அப்படி என்றால் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் எந்த குழந்தையும் பெற்றோர்களிடம் வந்து பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்பதில்லை. பிள்ளையை பெற்றெடுப்பவர்கள் நாம் தான். அதனால் அந்த குழந்தையை ஒழுங்காக, சிறப்பாக, பண்புள்ளவனாக, அறிவுள்ளவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, வாழ்க்கையிலே உலகத்திலே ஜெயித்து காட்டுபவனாக, நல்ல பிள்ளையாக வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் உள்ளது என்று உளவியல் கூற்று. அதோடு மட்டுமல்ல, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லுகிறது புறநானூறு. பெற்றுக் கொடுப்பது தாயினுடைய வேலையாம், அவனை பெரியவனாக வளர்த்தெடுப்பது தந்தையினுடைய வேலையாம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பு செயல். ஒரு அப்பா பிள்ளைக்கு செய்யற நன்றியாம், உதவி இல்ல. அப்பா பிள்ளைக்கு செய்யற நன்றி எது? அவையத்து முந்தி இருப்ப செயல். படிக்கிற பள்ளியாக இருக்கட்டும், வேலை பார்க்கின்ற அலுவலகமாக இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்திலே ஒரு நல்ல மனிதனாக இருக்கட்டும், பிள்ளை பண்புள்ளவனாக, அறிவுள்ளவனாக வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு தந்தையினுடையது. இதை ஏன் 2 தடவை அழுத்தி சொல்றேன் தெரியுமா? இது போன்ற கூட்டங்களுக்கு அல்லது பேரண்ட்ஸ் டேன்னு ஸ்கூல்ல வச்சா, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை எழுப்பி உணவு கொடுத்து அனுப்புவதிலிருந்து பிள்ளையை திரும்ப அழைத்து வருவது வரை எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அம்மா தான் செய்வாங்க. அப்பா தனக்கு அதுல சம்பந்தமே இல்லை, பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலைன்னு நினைச்சிட்டு இருப்பார். அது தப்புங்கிறதுக்காக இந்த இடத்துல இதை சொல்றேன். அதே பிள்ளை ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல 500க்கு 498 மார்க் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு போட்டோகிராஃபர் வந்து போட்டோ எடுக்க வருவார். அம்மா அந்த பிள்ளைகிட்ட நிக்க கூட விடாம அப்பா முன்னாடி வந்து போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாரு. பாத்தியாடி என் பிள்ளைய எவ்வளவு புத்திசாலின்னு. அதே பிள்ளை விருப்படாம போயிட்டா, அதே பிள்ளை உருப்படாம போயிட்டா, என்னடி பிள்ளைய வளர்த்திருக்க அப்படின்னு அதே அப்பா சொல்லுவார். அதனாலதான் இதை சொல்றேன், பிள்ளையை புத்திசாலியாக, அறிவுள்ளவனாக வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு தாயை விட தந்தைக்கு அதிகம் என்று சங்க இலக்கியத்திலே சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்தது. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நீங்களே. தாயையும் விட்டு வைக்கவில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஒரு விவேகானந்தர் எப்படி உருவானார்? ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று சொல்லுகின்றார். விவேகானந்தர் எழுதுகின்றார். ஒரு மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய். சத்திய சோதனை புத்தகத்திலே மகாத்மா எழுதுகின்றார். ஒரு சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய். வீர சிவாஜி எழுதுகின்றான். ஏன் அவ்வளவு தூரம்? அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், எப்படி இப்படி ஒரு எளிமையான, நான் ஏற்கனவே சொன்னது ஒரு ஆன்மீகவாதி, ஒரு அகிம்சைவாதி, ஒரு வீர சிவாஜி, ஆனால் எளிமையின் உருவமாக, அடக்கத்தின் சின்னமாக வாழ்ந்த அப்துல் கலாம் அவர்கள் அக்கினி சிறகுகளிலே குறிப்பிடுகின்றார், என்னுடைய எளிமைக்கு காரணம் என்னுடைய தாயே. இப்போ எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை நல்லா தான் வளர்க்கணும்னு நினைக்கிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி பிள்ளைகளும் வளர்ந்துடுறாங்க. ஆனால்
பெற்றோர்கள் கண்ணிலே தினம் தினம் கண்ணீரை வரவழைக்கின்றது போல பிள்ளைகளும் வளரத்தான் செய்கின்றார்கள். காவல்துறை முன்னாள் அதிகாரியாக நான் அறிவேன். இந்த நல்ல பிள்ளைங்களும் கெட்ட பிள்ளைங்களும் எல்லா அம்மா அப்பாவும் நல்ல பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைக்கும் போது எப்படி இந்த மாறுபாடு, எதனால் இந்த வித்தியாசம்? பெற்றோர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய முதல் உலகம். இந்த முதல் உலகத்தில் வந்து பிள்ளைகள் உங்களோடு அணையும், கேள்வி மீது கேள்வியாக கேட்கும், பதில் கிடைக்கிறதா என்று பார்க்கும், கேள்வி கிடைக்கிறதா என்று பார்க்கும், பெற்றோர்கள் தன்னிடம் நேரம் செலவு செய்கின்றார்களா என்று பார்க்கும். அதிலே தோற்று போகின்ற பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும். உங்களுக்கு தெரியுமா, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், பெண்களிடம் தவறாக நடத்தல், போதை பழக்கத்திற்கு ஆளாதல், அத்துணையும் நட்பு வட்டாரத்தில் இருந்தே பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று நாம் தெரிந்தும் கூட இந்த பிள்ளைகளை ஒரு விதை முளைத்து செடி கொடியாக படரும் போது பக்கத்திலே பெற்றோர்கள் பந்தலாக இருந்தால் உங்கள் மீது படரும். நீங்கள் பந்தல் போட்டு கொடுக்காத பெற்றோர்களாக பக்கத்தில் இல்லை என்றால், நண்பர்கள் என்ற கெட்ட நண்பர்கள் என்ற முட்செடி பக்கத்தில் இருந்தால் அதிலே வளரும். அவ்வளவுதான். அந்த கெட்ட நட்புக்கு பிள்ளைகளை தள்ளுவது பெற்றோர்களே உங்களை அறியாமலேயே. ஒரு தாயினுடைய தாக்கம் பிள்ளைகளிடத்திலே எப்படி இருக்கும் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன், இதோ எரிகிறதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 4ஆம் வகுப்பு இது போன்றது ஒரு பள்ளியிலே படிக்கும் போது 4ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒரு கடிதம் கொடுக்கின்றார். இதை உன்னோட அம்மாட்ட மட்டும்தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு. அவர் போய் கொடுக்கிறார், அதை வாங்கி படிக்கிறார். அந்த அம்மா படிக்கிறாங்க. படித்தவுடன் தேம்பி தேம்பி அழுகின்றார். ஏமா அப்படி அழுகுற, என்ன எழுதியிருக்கு அந்த லெட்டர்ல அப்படின்னு கேட்கிறார். ஒரு கணம் சுதாரித்த அந்த தாய், நீ எங்க பள்ளிக்கூடத்திலேயே ரொம்ப புத்திசாலி பிள்ளை, டீச்சர் கூட உனக்கு கணக்கு சொல்லி தர்றதுக்கு முடியலையா, நாளையிலிருந்து நிறைய புத்தகங்கள் இருக்கிற நூலகத்துக்கு உன்னை போக சொல்லி அவர் எழுதியிருக்காரு, நாளையிலிருந்து நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், என்னோட லைப்ரரிக்கு வா. அன்றிலிருந்து ஆரம்பித்து பெற்றோர்களே கடைசி வரை தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய நேரத்தை செலவு செய்தது நூலகத்திலே தாயினுடைய சொல்லுக்கு இணங்க. உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த உலகத்தை ஒளிமயமாக்கிற மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன் தாய் இறந்த பிறகு அந்த வீட்டில் இருந்த அம்மாவுடைய ஞாபகமா இருக்கேன்னு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில போகணும்னு வீட்டை காலி பண்றார். ஒரு கடிதம் எழுகின்றது. அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறார். தன்னுடைய 4ஆம் வகுப்பு ஆசிரியர் தன் தாய்க்கு கொடுத்த கடிதம் அது. படித்தவுடன் தாமஸ் ஆல்வா எடிசன் தேம்பி தேம்பி அழுகின்றார். கதையல்ல, நிஜம். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, இந்த பிள்ளையை இந்த பள்ளியிலே சேர்த்துக் கொள்ள மாட்டோம், தயவு செய்து அழைத்து போய்விடுங்கள். ஆனால் அந்த தாய் சொன்னது, உலகத்திலேயே நீதான் புத்திசாலிடா அப்படின்னு அந்த தாய் சொல்லி நூலகத்துக்கு அழைச்சிட்டு போனான். தன்னுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்து டைரி எடுத்து எழுதுறாரு தாமஸ் ஆல்வா எடிசன், உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே புத்திசாலியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாய் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் ஒரு தாய் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடிகிறது. அதே நேரத்திலே அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்குடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம். சங்க இலக்கியத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். என்ன பொருள் தெரியுமா? முட்டாள்தனமான, திருட்டுத்தனம் செய்கின்ற, குற்றங்களிலே ஈடுபடுகின்ற, நாட்டிற்கு சுமையாக ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் வளர்த்து எடுப்பதை விட அந்த பெற்றோர்கள் எச்சமற்று, எச்சம்னா குழந்தை, எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம். அப்படி பிள்ளை இருக்கிறத விட இல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு சங்க இலக்கியத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். இதை ஏன் இந்த இடத்துல குறிப்பிடுறேன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு வேள்வியை போன்றது. ஏதோ பெற்றோம் கொண்டு வந்து பள்ளியிலே சேர்த்து விட்டோம், அச்சுதா ஸ்கூல்ல சேர்த்துட்டோம், உள்ள விட்டோம்னா பிள்ளை பெரிய ஆள் ஆயிடும், அந்த கனவெல்லாம் பலிக்காது. 50 பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியை, ஒரு பிள்ளைக்கு ஒரு அம்மா அப்பா. யாருடைய பொறுப்பு அதிகம், யாரால் நேரத்தை அதிகமாக செலவு செய்ய முடியும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, இந்த பிள்ளைகள் தவறாக போவது நட்பு வட்டாரத்தில் இருந்து என்று சொன்னேன் அல்லவா? அந்த நட்பு வட்டாரத்திற்கு போகின்ற பிள்ளைகள் எப்படியெல்லாம் மாறி போகின்றார்கள் பாருங்கள்.
10ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளையினுடைய நோட்டு புத்தகத்திலே காதல் கடிதம் கண்டுபிடிக்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளை குடிபோதையிலே பள்ளி சீருடையிலே பேருந்து நிலையத்திலே குடித்துவிட்டு குப்புற கிடக்கின்றான். கல்லூரியிலே படிக்கின்றவன் கழுத்தில் இருக்கிற செயினை அறுத்துட்டு கம்பி என்றான். கல்லூரியை முடித்தவன் காதல் தோல்வியிலே தற்கொலை செய்து கொள்கிறான் அல்லது கொலை செய்கின்றான். இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி வளர்கிறார்கள்? அவர்களுக்கும் பெற்றோர்கள் இருக்கத்தானே செய்கின்றார்கள். பின்னர் எப்படி? இந்த இடத்திலே உளவியல் ரீதியான கருத்துக்களை பதிவு செய்கின்றேன். ஒரு பிள்ளையை வளர்க்கிற அம்மா அப்பா அந்த பிள்ளைங்கள்ட்ட செலவு செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் உளவியல் அடிப்படையிலே 3 நேரங்களிலே குறைந்தது 5 நிமிடத்தையாவது செலவு செய்தால் அந்த பிள்ளைகள் வளரும் போது அவ்வளவு அருமையாக ஆத்மார்த்தமாக அன்புடன் பெற்றோர்களிடம் வளர்கின்றார்களாம். எந்த நேரம் தெரியுமா? காலையில பிள்ளைய படுக்கையை விட்டு எழுப்பும் போது, இரவுல பிள்ளைய தூங்க வைக்கும் போது, பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளைகள் வீட்டிற்கு வரும்போது, இந்த 3 நேரத்திலும் பெற்றோர்கள் ஒரு 5 நிமிடத்தையாவது அந்த பிள்ளைகளிடம் செலவு செய்ய வேண்டுமா. காலையில எழுப்பும் போது நல்லபடியா கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்லி, எவ்வளவு நல்ல பிள்ளை நீனு, என்னென்னலாம் நல்லது சொல்ல முடியுமா சொல்லி அமைதியா இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்குறேன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு விட்டு எழுப்புனா அந்த பிள்ளை அமைதியா எந்திரிக்குதான். ஓங்கி ஒரு அடி அடிச்சு, பஸ் வேன் வந்துருச்சு லேட் ஆயிடுச்சு எறும்பு மாடு இதே உனக்கு வேலையா போச்சுன்னு ஒரு அடி அடிச்சு எழுப்புனா அன்னைக்கு பூரா அந்த பிள்ளை பதட்டமாவே போதும். உளவியல் கருத்து. பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளை வீட்டிற்கு வரும்போது ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அந்த பிள்ளைகள் நடந்ததை அப்படியே உங்களிடம் கொட்டுவார்கள். 24 மணி நேரமும் பணம் சேர்ப்பதிலேயே கம்ப்யூட்டரையும் செல்போனை நோண்டிட்டு இருக்கிற அப்பா, மெகா சீரியல் பார்ப்பதிலேயே நேரத்தை செலவு செய்கின்ற அம்மாக்கள், புள்ள வந்தோன்னா முகத்தை கழுவிட்டு போய் படி, டியூஷன் போ. அதற்கு நீங்கள் தேவையில்லை. அந்த இடத்திலே தான் நாம் தவறு செய்கின்றோம். பிள்ளையை தூங்க வைக்கும் போது பிள்ளைகளிடம் அமர்ந்து வாழ்க்கையிலே முன்னேறியவர்களை பற்றி, ஒழுக்கமானவர்களை பற்றி, உண்மையாக நடந்தவர்களை பற்றி எத்தனையோ கதைகளை சொல்லி பிள்ளைகளை படுக்க வைத்தால் நிம்மதியாக பிள்ளைகள் தூங்குகின்றார்கள். போய் படு, ஒரே வார்த்தை. அப்படி சொன்னால் பிள்ளைகள் வளர்வதில்லை, ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்வதில்லை. அப்படின்னா நம்ம எந்த இடத்துல தவறு செய்யறோம்? உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான். தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனி பாசம். தமிழகத்து பெற்றோர்கள் 2 வகை. ஒன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி பிள்ளைங்கள்ட்ட நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள். இன்னொரு வகை என்ன தெரியுமா? எந்த தலைமுறையும் இல்லாத அளவிற்கு பிள்ளைகளை தாங்கு என்று தாங்குகின்ற தலைமுறை இந்த தலைமுறை தான். தமிழகத்து பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய இரத்தமாகவும் சதையாகவும் பார்க்கின்றார்கள். அவர்களுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாகவும் அவர்களுடைய தோல்வியை தங்களுடைய தோல்வியாகவும் நினைக்கின்றார்கள். எங்க கோளாறுனா, பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆகிவிட வேண்டும் என்ற ஆசை எல்லா அம்மாவுக்கும் கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆகிவிட வேண்டும் என்ற கனவு எல்லா அப்பாவுக்கும். இதுல எங்க பிரச்சனைன்னா, பில்கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை பெற்றோர்களே. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கனவுகளை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக நீங்கள் பார்க்க நினைத்தால் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. பேம்பரிங், பிள்ளைகளை எவ்வளவுதான் செல்லம் கொடுக்கறதுனே இல்லை. எது கேட்டாலும் நோ சொல்ல தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு எதிலே நோ சொல்ல வேண்டுமோ அதிலே நோ சொல்ல தெரிந்து கொள்ளுங்கள். என் பிள்ளை எதா இருந்தாலும் அழுது அடம் பிடிச்சு வாங்காம விட மாட்டான், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. இந்த டயலாக்லாம் பண்ணீங்கன்னா பிள்ளைகள் கெட்டு போனால் முதல் குற்றவாளி பெற்றோர்களே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே உளவியல் ரீதியா பிள்ளைலாம் என்ன சொல்லுது, என்ன நினைச்சுக்கிட்டு பிறக்குதுங்கிறத சொல்லியிருக்கேன். இப்படி பிள்ளைகள் வளரும் போது நீங்க பிள்ளைகளை சொந்த காலிலே நிற்க விடுங்கள். பெரிய மரத்துல உச்சாணி கொம்புல பருந்து கூடு கட்டும், ஊட்டி ஊட்டி வளர்க்கும், சிறகு முளைக்கும் வரை. சிறகு முளைத்தவுடன் தள்ளி விடுறோம், குஞ்சு மேல இருந்து கீழே விழுவோம். கீழே விழுந்தா அடிபட்டா இறந்துருவோமே நினைக்கும் போது ரெக்கையை விரிக்கும். அப்பதான் தெரியும் அதுக்கு தாய்ப்பறவை தன்னை தள்ளி விட்டதனுடைய காரணம் தாயை போல பறப்பதற்காக. ஒட்டக சிவங்கி குட்டி போடும் காட்டுல, 4 நாளைக்கு நக்கி நக்கி வளர்க்கும், 5ஆவது நாள் ஓங்கி உதைக்கும். 6ஆவது நாள் உதைக்க வர தட்டி தடுமாறி நிக்கிற குட்டி ஓட ஆரம்பிச்சிடும். என்னடா தாயே உதைக்க வருதேன்னு பார்த்தா அப்பதான் அதுக்கு தெரியும்
அது ஓடினாதான் அதுக்கு உணவை தேட முடியும், ஓடினால்தான் எதிரிகளிடமிருந்து தப்ப முடியும். சமீபத்தில் ஊட்டிக்கு போயிருந்தேன். நான் பார்த்த நிகழ்வு, ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரை சுத்தி ஒரே கூட்டம், ஒரு பெரிய லத்தி வச்சுட்டு எல்லாத்தையும் விரட்டிட்டு இருந்தாரு. என்னை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர் தெரிஞ்சோன்னு வந்து சல்யூட் அடிச்சாரு. என்னையா பிரச்சனைன்னு கேட்டேன். அவர் சொன்னது எனக்கு பாடம். வரிசையா குரங்கு உட்கார்ந்துருக்கு. அவர் சொல்றாரு, சார் இந்த காடு முழுவதும் பழமும் காயும் காய்ச்சி தொங்குது சார், இந்த குரங்கெல்லாம் கிளை தாவி நல்லா சாப்பிட்டுட்டு புஷ்டியா இருந்துச்சு. அவர் சொன்னது அப்படியே சொல்றேன். இந்த அயோக்கிய பசங்க சனி ஞாயிறுல வந்து மீதி இருக்கிற ரொட்டியும் முறுக்கையும் போட்டு எல்லாத்தையும் எலும்பு தோளமா பிச்சை எடுக்க வச்சுட்டான் சார், இந்த இனமே அழிஞ்சு போயிடும் போல் இருக்குன்னு. நாம் என்ன செய்கின்றோம்? பிள்ளைகளை தேவையில்லாமல் புகழ்வது, தேவையில்லாதவற்றை வாங்கி தருவது, மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளுக்கு இல்லாததெல்லாம் சொல்றது, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. பிள்ளைகளை சொந்த காலிலே நிற்க விடுங்கள். ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் சொல்லுகின்றாள், இந்த அமெரிக்காவுக்கு வந்து வேலை பார்க்க வர்ற பிள்ளைங்க எவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து வர்ற பிள்ளைங்களை பார்த்துட்டு இந்திய தாய்மார்களிடம் பிள்ளை வளர்ப்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதாபிமானம், குடும்ப பாசம், உழைப்பு, ஒழுக்கம், இதெல்லாம் பார்த்து நான் வியந்து போறேன். எப்படி இந்த பிள்ளைங்களை வளர்க்குறாங்க? நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்க்க முடியலன்னு சொல்றாங்க. அத மாதிரி பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மிக 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 குறை. அப்ப எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய பிள்ளை தன்னுடைய சொத்து. பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிற. வள்ளுவன். ஒன்றை இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்து எதுன்னு கேட்டா, மிகப்பெரிய கட்டிடங்கள், ஒரு 100 ஏக்கர் நிலம், பெரிய பேங்க் பேலன்ஸ், அதெல்லாம் இல்ல. எது தெரியுமா பெரிய சொத்து? உயிருள்ள உன்னுடைய பிள்ளைகள் தான் உன்னிடம் இருப்பதிலேயே மிகப்பெரிய சொத்து என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். நம்ம இது மாதிரி நினைக்கிறோமா? நினைச்சா என்ன செய்வோம்? அந்த பிள்ளைகிட்ட தானே நேரத்தை செலவு பண்ணுவோம், பணம் சேர்ப்பதிலோ மற்ற இடத்திலோ. இந்த இடத்துல ஒன்று சொல்றேன். அப்துல் கலாம் சார் என்னோட நான் கலெக்டர்லாம் ஒரு மேடையில் இருக்கும்போது சொன்னதை அப்படியே சொல்றேன். என்கிட்ட கேட்டார் அவரு 2015 ஜூலை மாதம். ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் குட். அவனை நல்லா வளர்த்துட்டீங்கன்னா அவன் சம்பாரிச்சுக்க போறான், நீ எதுக்கு பணம் சேர்க்கிற? ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேட். மோசமா இருந்தா அழிச்சிட போறான், அதுவும் வேஸ்ட், எதுக்கு நீ பணம் சேர்க்கிற? அவனை நல்லா வளர்த்தா பத்தாதா? நம்ம என்ன செய்யறோம் நீங்க நினைச்சு பாருங்களேன். அப்போ குழலினிது யாழினிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதோர். மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம், அவர்தம் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கின். பிள்ளைகளினுடைய அருமையை பெரியமையை தெரியாதவங்க மட்டும்தான் அப்படி செய்வாங்கிறான். இந்த இடத்திலே ஒன்றை சொல்லுகின்றேன். பொருள் என்பது பணம், வாழ்க்கை என்பது பிள்ளைகள். பொருள் வேறு, வாழ்க்கை வேறு. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம், வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது, பிள்ளைகளை இழந்து பணத்தை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல. பெற்றோர்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீரே, வீணானது என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை கண்டிருக்கின்றேன். அதோடு மட்டும் இல்ல, ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than ஸ்பெண்டிங் மணி ஆன் them. பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல கூடவே இருக்கின்ற பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிற நபராக இருக்கின்றீர்கள். என்ன பிரயோஜனம்? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து விரல் பிடித்து நடைபழக்கி தலைபாரி பூச்சூடி முதுகெலும்புடைய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகள் நன்றாக வர வேண்டாமா? முழுமையாக அவர்களை நன்றாக வளர்ப்பதற்குள் வேறு சிந்தனையிலே நாம் சிதறி போனோமே ஆனால் இந்த பிள்ளைகள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாரமாகின்ற சூழல் சில இடங்களிலே வருகிறது என்றால் காரணம் பெற்றோர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லுகின்றேன். பிள்ளைங்களுக்கு பரிச்சை என்ன? மிக 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 கஷ்டப்படுறது
அவர் சார் சொன்னார், அது மாதிரி பயம் பெற்றோர்களுக்கு தான். அளவுக்கு மீறிய பதட்டம், பிள்ளைகளின் பரீட்சை நேரத்தில் பெற்றோர்கள் பதட்டம் அடைவதனால் அது நேர் எதிர்மறை விளைவுகளைத்தான் உண்டாக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பரீட்சை எழுதிட்டு போறான், எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லாரும் 200க்கு 200 வாங்கணும். வாங்கினா நல்லது, வாங்கலைன்னா நம்ம எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட்லயும் 200க்கு 200 வாங்கணுமா? நினைத்து பாருங்கள். அப்படி 200க்கு 200 எல்லா சப்ஜெக்ட்லயும் வாங்கணும்னு நினைக்கிறதுனால பிள்ளைங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, மனித உயிர் மதிப்பெண்களை விட மேலானது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மதிப்பெண்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது, மனித உயிர் நேசிக்கப்பட வேண்டியது. ஒவ்வொரு தடவை +2 ரிசல்ட் வந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும் 20 பேர் தற்கொலை பண்ணிக்கிறோம். உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். என்னன்னு பார்த்தா இது சமூகத்தினுடைய கோளாறு அல்லவா? 3 சப்ஜெக்ட்ல 200க்கு 200 வாங்கணும்னு 2ல 200க்கு 200 வாங்கி ஒரு சப்ஜெக்ட்ல 184 வாங்கி தனக்குத்தானே மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்பு வச்சிட்டு இருக்கிற பிள்ளைக்கு மரண வாக்குமூலம் பதிவு செய்கின்ற துர்பாக்கிய நிலையில இருந்த அதிகாரி நான். அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏமா அப்படி பண்ண? உனக்கு பரீட்சை எழுதும் போதே இதுல மார்க் குறையும் தெரியும்ல, ரிசல்ட் வந்தோன்னே ஏன் இப்படி பண்ணிக்கிட்டேன்னு. எனக்கு அப்பவே தெரியும் சார், இன்றைக்கு தான் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தா எங்க அம்மா அழுதே செத்து போயிடுவாங்க, நான் டாக்டர் ஆகலைன்னா. எங்க அப்பா அடிச்சே கொன்றுவாரு, ஆசிரியர்கள் அவமானப்படுத்தி விடுவார்கள். அந்த பொண்ணு சொன்னது மரண வாக்குமூலத்தில் இருக்கு. இது சமூகத்தினுடைய குற்றம் அல்லவா? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். நினைத்து பாருங்கள். அந்த பெற்றோர்கள் கதறிய கதறி என் கண் முன்னால் நிற்கின்றது. பிள்ளைகள் படிக்கட்டும், நல்ல மதிப்பெண்கள் பெறட்டும், கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இருவேறு கருத்துக்கு இடமில்லை. வேணுகோபால்னு ஒரு IAS ரிட்டையர்டு ஆபீசரை போட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அவர் சொன்னாரு, சமூகத்தினுடைய கோளாறு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் 20 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக, ஒரே காரணத்துக்காக இதனை பதிவு செய்கிறேன். நன்றாக படிக்கின்ற பிள்ளையை விட படிக்காத பிள்ளையிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் பெற்றோர்களினுடைய அடிப்படை பண்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். The best brain of the nation may be found in the last benches of the classroom. நல்ல படிக்காத பிள்ளைங்கள்ட்ட எவ்வளவு திறமைகள் இருக்கலாம் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆறுதல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய், நீ 9 முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாலாம். உங்களுடைய ஆறுதல் அப்படி இருக்க வேண்டும். தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகள் சிக்கனமாக பிள்ளைகளுக்கு வாழுவதற்கு கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள், பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட மேன்மையானவர்கள் என்பதை முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் பல முறை கண்டிருக்கின்றேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று சொல்லித்தாருங்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், விட்டுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள். விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. பெற்றோர்களே, இந்த இடத்தில் ஒன்றை பதிவு செய்கின்றேன். இன்றும் 5 நிமிடம் இருக்கிறது. அதற்குள் உங்களுக்கு உபயோகமாக எதையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக இதனை கூறுகின்றேன். பிள்ளைகளை பெற்றோர்கள் தயவு செய்து எக்காரணம் கொண்டும் ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். ஒப்பீடு செய்தால் வீழ்வார்கள், ஒப்பீடு செய்யவில்லை என்றால் வாழ்வார்கள். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கின்றது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லைன்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்கா? ஒரு முறை சொல்லுங்கள். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அந்த பிள்ளை மாதிரி இல்லையே, அந்த பிள்ளை மாதிரி இல்லையே. இந்த இடத்திலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. நீங்க சொல்றத பிள்ளைங்க செய்யாது, ஆனா நீங்க செய்யறத கண்டிப்பா செய்யும். இது ஒரு நிமிடத்தில் உங்ககிட்ட நான் நிரூபித்து காட்ட முடியும். பேரண்ட்ஸுக்கு மட்டும் சொல்றேன், ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லாரும் வலது கையை மட்டும் தூக்குங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே வலது கையை தூக்குங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். இப்ப நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப்.
ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே கையை வைங்க. நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். அத்தனை பேர் முகவாயை தான் தொட்டுறீங்களா ஒழிய நான் சொன்னதை செய்யல. நான் செஞ்சதை தான் அத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க. எப்படிங்க? பெற்றோர்கள் செய்வதைத்தான் பிள்ளைகள் செய்வார்கள். வீட்டில் படுத்துட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லுவான். நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிடுவோம். வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்காதவர்கள். பிள்ளைகள் முன் கோபப்படாதீர்கள். கோபம் என்பது உளவியல் ரீதியாக இயலாமையினுடைய வெளிப்பாடு. அது ஒரு அமிலத்தை போன்றது. இருக்கும் இடத்தை விட எங்க போய் அது கொட்டுதோ, கொட்டுற இடத்தை விட இருக்கிற இடத்தை தான் அழிக்காது. உங்களுக்கு தான் தொந்தரவு. யாகாவாராயினும் நான் காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ இயலாது. தயவு செய்து பெற்றோர்களே பிள்ளைகளிடம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லித்தாருங்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி நிலைக்கும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், படிக்கும் போது வகுப்பறையிலே வாழ்க்கையை சொல்லித்தர கற்றுக் கொடுங்கள். உலகத்தை எப்படி ஜெயிப்பது, பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது, இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாகின்றது. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்று சொல்லித்தாருங்கள். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதும் பெரிது கேள் என்று சொல்லித்தாருங்கள். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் என்று சொல்லித்தாருங்கள். மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். Whatever a mind of a man can conceive and believe, he can achieve. Napoleon Hill. When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ. இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி தர வேண்டியது. சொல்லி முடிக்கின்றேன். The golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் சொற்களாகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் பழக்கங்களாக செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன என்று தயவு செய்து சொல்லித்தாருங்கள். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மீது கொடும் கூற்றுக்கிறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம்பாம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்துட்டோம், வயசாயிடுச்சு. அதற்காக படைக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை. சாதித்து விட்டுத்தான் சாவேன் என்று பிள்ளைகள் நினைக்கும்படியாக சொல்லி வளருங்கள். அருமையானது ஒரு பள்ளியிலே இந்த மாலை நேரத்திலே இந்த பள்ளியானது ஒரு வளமான நிலம் என்பதை நான் அறிவேன். பெற்றோர்களுக்கு நான் சொன்னது அத்துணையும் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் ஆலமரமாக வளரும் என்பதை நான் உணர்கிறேன். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. என்னிடம் கருத்துக்கு இல்லை பஞ்சம், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமோ கொஞ்சம். நன்றி, வணக்கம்.